அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நல்லபடியாக எங்களுக்கு அந்த 30 நாள் முடிஞ்சு இன்றைக்கி கோவிலுக்கு போக ஆரம்பித்தாச்சுங்க. எடுத்த உடனே விநாயகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் வீட்டில் தீபம் போட சொன்னாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு தேங்காய் பழம் உடைக்க, பொங்கல் வைக்க அது மாதிரியெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. பெரியவங்க சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் அதுபடி கடைப்பிடிக்கலான்னு நாங்களும் அது என்ன சொன்னாங்களோ அதுபடி நடந்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உடுமலைப்பேட்டையில் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற விநாயகர் கோயில், ஆதியிலிருந்தே இருக்கிற கோயிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். போய் மனசார நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார். டெய்லியுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு கடை திறக்கிறதாகட்டும், இல்லை ஒரு தொழிலுக்கு போகிறதாகட்டும் இங்கே சாமி கும்பிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட இது. அதே போல் தான் நிறைய பேர் வருவாங்க, சாமி கும்பிட்டு போவாங்க. நாமளும் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வீட்லேயும் தீபம் பொருத்தி சாமி கும்பிட்டு அடுத்தபடியாக இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா, அதனால் காமாட்சி அம்மன் கோவிலில், இங்கே உடுமலைப்பேட்டையில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலில் இன்றைக்கி சாமிக்கு திருக்கல்யாணம். ஒரு வாரத்து சாட்டு நோன்பு. ஆனால் நாங்கள் வேறு எதுலேயுமே கலந்துக்க முடியல. நேற்றோடு முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு மட்டும் போயிருந்தோம். அப்போவுமே கோவிலுக்குள்ளே போகாமல் சும்மா முன்னாடி மட்டும் ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி திருக்கல்யாணம் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். உடுமலைப்பேட்டை கோயில் விசேஷம் ரொம்ப அருமையாக இருக்குங்க, பாருங்கள்.